தலைமை தாங்க காங்கிரஸுக்கு தகுதி உள்ளதா? திரிணாமுல் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தொடங்கிவிட்டன. இன்ஜினியர் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அங்கீகாரம் தந்த புகார். அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் உட்பட 13 பேர் மீது வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. மூளையை தின்னும் அமீபா பரவல். சபரிமலை பக்தர்கள் உஷார். கேரள மாநிலம். தள்ளுவண்டியில் இட்லி தோசை விற்போர் இனி லைசன்ஸ் பெறுவது கட்டாயம். உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. தங்க விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைவு. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி. நடவடிக்கை எடுக்க விஹெச்பி வலியுறுத்தல். காங்கிரஸை கலத்தி விடுங்கள், வம்புக்கு இழுக்கும் அதிமுக. தேர்தல் கமிஷன் மீதான மரியாதையே போச்சு. முதல்வர் ஸ்டாலின் எரிச்சல். அதிமுகவுக்கும் எஸ்ஐஆர் மீது அதிருப்தியே. டிஆர்பி ராஜா தமிழக அமைச்சர். விதிகள் தெரியாமல் விமர்சிக்கும் விஜய். தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் பதிலடி. எதிர்பாருங்கள் நிருபர்கள் குழப்பிய கமல். பொங்கலுக்கு பணம் தந்து ஓட்டு பெற திமுக கனவு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி. காங்கிரஸ் தோல்வியடைந்தது, மகிழ்ச்சியே சீமான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு. தேர்தல் கமிஷன். காங்கிரஸ் எதிர்க்கட்சி, திமுக எதிர்க்கிற கட்சி. எங்களுக்கு மாம்பழ சின்னம் தர மறுத்தால் நீதிமன்றத்தை அணுகுவோம். ராமதாஸ் தரப்பு பாமக ஆவேசம். தேசியவாதிகளை முடக்க முடியாது, பாஜக கண்டனம். மொபைல் போன் தொலைந்ததால் திருடப்பட்டால் சஞ்சார் சாதி இணையதளம் வாயிலாக மீட்கலாம். பைக்குகள் மோதி விபத்து. பேராசிரியர் வாலிபர் பலி. கோத்திரகிரியில் கரடி தாக்கி நேபாளப்பெண் படுகாயம். பாம்பனில் சிக்கிய சூரிய மீன். ராயவேஸ்வரம். நீதிபதி நடராஜன் சுயசரிதை புத்தகம் வெளியீடு. மொட்டைவால் சென்னாய். சுற்றுலா பயணியர் வியப்பு. வடமாநிலங்களில் பனிப்பொழிவு. தேங்காய் எண்ணெய் விலை சரிவு. மின்னூலியில் தர்ணா போராட்டம். 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. கூட்டுறவு வங்கிகள் கடன் சங்கங்களில் 7 மாதங்களில் ரூபாய் 45,000 கோடி நகைக்கடன். சிறு வணிக கடன் அதிகம் வழங்க உத்தரவு. ஆதிதிராவிட நல பள்ளிகளில் தரமான கல்வி இல்லை. கவர்னர் ரவி குற்றச்சாட்டு. தமிழகம் வர வேண்டிய முதலீடு ஆந்திரா சென்றது. சாக் கொடுத்த தென்கொரிய நிறுவனம். கை நழுவி போனது ரூபாய் 1520 கோடி திட்டம். 250 கோடியில் சோட்டி எஸ்ஐபி தரவுகள் ஜனவரியில் வெளியாகிறது. நாட்டின் ஏற்றுமதியாளருக்கு ரிசர்வ் வங்கி சலுகை மழை. 20 துறையினருக்கு பொருந்தும். ரூபாய் 13 லட்சம் கோடி முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. பொம்மை ஏற்றுமதி பாதிப்பு. சீனாவுக்கு மாறும் ஆர்டர்கள். சிறுவை தயாரிப்பு வழங்குவதற்கு 83 ஒப்பந்தங்கள். எரிபொருள் இண்டிகேட்டரில் கோளாறு. விட்டாராவை திரும்பப் பெறும் மாருதி. மன்னிப்பு கேட்டது பிபிசி. நஷ்டஈடு கேட்கிறார் ட்ரம்ப். வெனிசுலாவுக்கு குறி. போர்டிகோவில் 20 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட கடற்படை தளத்தில் அமெரிக்க